வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மத்திய கூட்டுறவு வங்கி, டிஆர்பி மற்றும் எஸ்ஆர்பி தலைமை மாநில கூட்டுறவு வங்கிகளுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வேணாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட எதிர்பார்ப்பு ஆகஸ்ட்குள்ளார நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இதற்கு நம்ம நேற்று தினமே அனௌன்ஸ் பண்ண மாதிரி லெசன் வைஸாக கிளாஸஸ் அப்படின்றது பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். லெசன் வைஸாக நம்ம இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற Q&A டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தொடர்ந்து இது உங்களுக்கு எக்ஸாமினேஷனுக்கும் ப்ளஸ் நடக்க போகிற மாடல் எக்ஸாமினேஷன், செமஸ்டர் எக்ஸாமினேஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஓல்டு ஸ்டூடெண்டாக இருந்தாலும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் இருக்குது. மத்திய கூட்டுறவு வங்கிக்கும் டிஆர்பி எஸ்ஆர்பிக்கும் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக இருக்கிற ஜென்ரல் ஸ்டடீஸ் தமிழ் ப்ளஸ் கோஆப்ரேட்டிவ் புக்ஸ்க்கும் அவைலபிள் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் புக்ஸை மாதிரி இருக்கிறேன், பார்த்துட்டு நீங்கள் புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லெசன் வைஸாக நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 22 லெசன் இருக்குது. 22 லெசனும் ஒரு சில பாடங்கள் சின்னதாகவும் இருக்கும், ஒரு சில பாடங்கள் மிக நீண்ட பாடமாகவும் இருக்கும். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக வரிசையாக நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு லெசன் பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் பல்வேறு நிறுவனங்கள் அப்படின்ட்டுருக்கு. 1ஆம் நம்பர்லேருந்து 9ஆம் நம்பர் வரைக்கும் அந்த கொடுத்துருக்கிற கோஆப்ரேட்டிவ் புக்ஸில் இந்த லெசன் இருக்குது. அதில் நம்ம தொகுத்து இதுதான் இம்பார்ட்டன்ட், ஸோ இதை தாண்டி எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் கம்மின்றதுனால அதை வியூ பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இதே மாதிரி லெசன் வைஸாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு சப்ஜெக்டாக இருக்கிற கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறையும், கோஆப்ரேஷன் தியரி அண்ட் ப்ராக்டிஸை இன்றைக்கி ஃபஸ்ட் நாள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து ரெகுலர் வீடியோஸ்ன்றது இருக்கும். ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி இல்லைனா கூட ரெகுலர் வீடியோஸாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் புக்ஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் இருக்குது, பார்த்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நமக்கு போத் அவைலபிள் இருக்குது. ஸோ கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட்டும் இருக்குது, ஜென்ரல் ஸ்டடீஸ் தமிழ் ஃபுல்லாகவே கவர் பண்ணி நம்மக்கிட்ட புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் சம்மந்தமான டீட்டெயிலாக பார்த்துட்டு நீங்கள் புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லெசன் வைஸாக இருக்கிற இம்பார்ட்டன்ட் Q&A பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் நோட் பண்ணி வச்சுட்டு படிங்க. ஸோ நம்மள்ட்ட புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம நடத்துகிற இந்த லெசன் வைஸான இருக்கிற PDF டாக்குமெண்ட்ஸ்ன்றது அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக சென்ட் பண்ணப்படும் அப்படின்றதையும் நான் அந்த வீடியோவிலே சொல்லிக்கிறேன். ஸோ புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். மிச்ச கேண்டிடேட்ஸ் நீங்கள் நோட்ஸ் எடுத்து டேரெக்டாக நம்ம கொடுக்குற வியூ நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு கூட படிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் லெசனுக்கு போகலாம். பொருளாதாரத்தில் பல்வேறு நிறுவனங்கள். இந்த ஃபஸ்ட்டு பாடத்தில் ஒரு 10 கொஷின்ஸ்ன்றது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக நம்ம எடுத்திருக்கோம். இதே தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம அனலிசிஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இதை தாண்டி வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் அடுத்தடுத்த வீடியோவில் மிஸ் பண்ண ஒரு டாபிக்ஸ் சொல்லிட்டு தனித்தனியாக நம்ம யூனிட் வைஸாகவும் பார்க்கலாம். இதை தாண்டி கேட்குறதுக்கான வாய்ப்புகள்ன்றது பாடவாரியாக கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாத்தையுமே தொகுத்து தான் எடுத்திருக்கோம். அதனால் இதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். சொன்ன மாதிரி பொருளாதாரத்தில் பல்வேறு நிறுவனங்கள் பாடம் 1. ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா பொருளாதாரம் என்பதை 3 வகைகளாக பிரிக்கலாம். பொருளாதாரம் என்பதை 3 வகைகளாக பிரிக்கலாம். தனி உடைமை, பொது உடைமை, கூட்டுறவு. ஸோ பொருளாதாரத்தை 3 பார்ட்டாக பிரிக்கிறோம். பார்த்திங்கன்னா தனி உடைமை கொள்கை, பொது உடைமை கொள்கை, கூட்டுறவு கொள்கை. இது அடிப்படையில் தான் பொருளாதாரம்ன்றது செயல்பட்டுருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே காமனாக தெரிஞ்சது தனியார் துறை, பொதுத்துறை, அதுதான் தெரிஞ்சிருக்கும். கூட்டுறவும் நமக்கு இதில் ஆட் ஆகியிருக்கு. ஸோ கூட்டுறவுன்றதும் ஒரு பொருளாதார அமைப்பை மேம்படுத்துறதுக்கு ஒரு உந்துதலாக இருக்குது. அதனால் தனி உடைமை, பொது உடைமை, கூட்டுறவு. செகண்ட் கொஸ்டின், கீழ்காணும் துறைகள் எந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது? ஒரு துறையும் ஒரு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படும். அந்த வகையில் தனியார் துறை முதலாளித்துவ தத்துவத்தையும், பொதுத்துறை சமதர்மம் மற்றும் சமுதாய தத்துவத்தையும், கூட்டுறவுத்துறை தத்துவத்தையும் அடிப்படையாக கொண்டு செயல்பட்டுருக்கு. 3வது கொஷின், காரல் மார்க்ஸ் எந்த நாட்டில் பிறந்தார்? காரல் மார்க்ஸ் ஜெர்மனி நாட்டில் பிறந்தவர். ஸோ இவருடைய பொருளாதார அறிஞராகவும் ப்ளஸ் நிறையா இதுவும் இன்டிமேஷன் எக்கனாமிக்ஸ் லெவலில் நமக்கு நிறையா திட்டங்களையும் வகுத்து கொடுத்துருக்காரு காரல் மார்க்ஸ். ஸோ இது எந்த நாட்டில் பிறந்தார்னு பார்த்திங்கன்னா ஜெர்மனி நாட்டில். ஸோ காரல் மார்க்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக தனித்தனி வீடியோவாக இதில் இருக்கிற அறிஞர்கள் பற்றி நம்ம தனித்தனியாகவும் ஒரு வீடியோஸ் மேக் பண்ணி போடுறேன். அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லைனாலும் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் தனித்தனியாக இப்போ காரல் மார்க்ஸ்னால் காரல் மார்க்ஸு, அப்புறம் அந்த HW டைலர், இவங்கள மாதிரி இருக்கவங்களெல்லாம் நம்ம தனித்தனியாக இண்டிவிஜுவலாக அவங்கள பற்றி நம்ம பார்க்கலாம். காரல் மார்க்ஸ் டேஸ் எதிர்த்து முழக்கமிட்டார். காரல் மார்க்ஸ் முதலாளித்துவ தத்துவத்தை எதிர்த்து முழக்கமிட்டார். மார்க்ஸுடைய கூற்று என்னன்னு பார்த்திங்கன்னா, பொருளாதாரம் என்பது சாதாரணமான வியாபார வாழ்க்கை உலகில் மனிதத்தன்மையை பற்றி ஆராயும் கலையாகும். பொருளாதாரங்கிறது சாதாரணமான வியாபார வாழ்க்கை உலகில் மனிதத்தன்மை பற்றி ஆராயும் கலையாகும். அடுத்தது C.R. பேன்னு ஒருத்தர் இருக்கார். இந்த C.R. பேன்றவருடைய கூற்று என்ன அப்படின்றத பார்க்கலாம். கூட்டுறவு என்பது வியாபாரத்தை குறிப்பிடும்
பகுதிகளை எப்படி நடத்துவது என்பதாகும். வியாபாரத்தில் வந்து குறிப்பிட்ட பகுதிகளை எப்படி நடத்துவது என்பதை குறிப்பிடும் ஒரு இதாகும்னு சொல்லி கூட்டுறவுன்றதை சொல்லியிருக்காரு. யாருன்னா சிஆர்பே. அடுத்த கொஸ்டின், பொருளாதார அமைப்புகளில் கூட்டுறவு டேஸ் காரணியாக திகழ்கிறது. பொருளாதார அமைப்பில் கூட்டுறவுங்கிறது டேஸ் காரணியாக திகழ்கிறது, சமநிலையாக காரணியாக திகழ்கிறது. டார்விங். ஸோ டார்வினுடைய கூற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு என்பது சாதாரண வணிகத்தை காட்டிலும் மேலானது. ஸோ இதில் நிறையா கூற்று வந்து இருக்குது. ஒருத்தரும் கூட்டுறவு பற்றி தனித்தனியாக விதங்களில் வந்து கருத்து சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய திட்டங்கள் பற்றியும் தனித்தனியான கூற்றுகளை வந்து சொல்லியிருக்காங்க. கூற்று பற்றி நம்ம தனியாகவே இதுவும் ஒரு லெசன் வைஸாக நம்ம வந்து இப்போ பார்க்குறதுனால இண்டிவிஜுவலாக பார்த்துட்ருக்கோம். தனியாக கூற்றுகள் பற்றி நம்ம தனியாக ஒரு பிடிஎஃப் எடுத்து உங்களுக்கு வந்து வியூ பண்ணி வீடியோ வந்து கொடுக்குறேன். டார்வினுடைய கூற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு என்பது சாதாரண வணிகத்தை காட்டிலும் மேலானது. தார்மீகம் இதில் பெரும்பங்கு வகிக்கிறது. வாணிபத்தை மேம்படுத்துவதோடு அதற்கென நெறிகளை உருவாக்கி வளப்படுத்துவதிலும் தன் முழு கவனத்தையும் செலுத்துகிறது. இவருடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமான வணிகத்தை காட்டிலும் மேலானது. ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறதை விட இந்த இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்றது சொல்கிறாரு. ஸோ இதில் வந்து கூட்டுறவு இதனுடைய வாணிபத்தை காட்டிலும் மேலோங்கி இருக்கிறத விட நம்ம வந்து இந்த நெறிகளை உருவாக்கி இதை இன்னும் வந்து நம்ம அதிகப்படுத்தலாம், முழு கவனத்தையும் செலுத்தி இதை வந்து இன்னும் மேற்கொண்டு டெவலப் பண்ணலாம் அப்படின்றது டார்வினுடைய கூற்றாக இருக்குது. ரோமன் ரோலண்ட். ஸோ ரோமன் ரோலண்ட் வந்து கூட்டுறவு பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். கூட்டுறவு என்பது இருபுறம் கொண்ட கூர்மையான கோடாரியை போன்றது. ரோமனுடைய இந்த கூட்டுறவு தத்துவம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, 2 புறம் கொண்ட கோடாரியை போன்ற கூர்மையான கோடாரியை போன்றது. ஒரு முனை வந்து சமதர்மத்தின் உளுத்து போன சித்தாந்தத்தையும் மறுமுனை முதலாளித்துவத்தின் பயனற்ற கொள்கையையும் வேரோடு வெட்டி எடுக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ முதலாளித்துவத்தையும் சமதர்மத்தையும் வந்து பேணி காக்கிற இருக்கிறதா சொசைட்டியில் இருக்கிறத வந்து இந்த கூட்டுறவுத்துறை வந்து பார்த்திங்கன்னா பயனற்ற இருக்கிற இந்த கொள்கைகளையும் முதலாளித்துவத்தையும் எதிர்த்து வேரோட வெட்டி எடுக்கிற ஒரு அமைப்பாக கூட்டுறவு இருக்குது அப்படின்றத ரோமன் ரோலண்ட் வந்து பதிவு செய்கிறாரு. அடுத்தது அசோக் மேத்தா. ஸோ அசோக் மேத்தா வந்து பொருளாதார பற்றி என்ன சொல்லியிருக்காருன்றதை பார்க்கலாம். பொருளாதாரம்ங்கிறது கூட்டுறவு அமைப்போடு சேர்ந்த 3 அமைப்புகளை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தனியார் துறை, பொதுத்துறை, கூட்டுறவுத்துறை. இந்த கூட்டுறவுத்துறை இல்லாமல் பொருளாதாரம் கிடையாதுன்றதும் அசோக் மேத்தாவுடைய கருத்தாக இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து தொடர்ந்து ஃபஸ்ட் லெசனில் பொருளாதாரத்தில் பல்வேறு நிறுவனங்கள்ன்ற டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா 10 கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இந்த 10 கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ நீங்கள் வந்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. தொடர்ந்து வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த லெசன் வைஸாக வந்து பார்க்கலாம். தொடர்ந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் புக்ஸ் அந்த மாதிரி டீல்ஸ் இருக்குது, பார்த்துட்டு புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.